வணக்கம் நண்பர்களே, இன்றைய இந்த வீடியோவில் நாம் வரலாற்றின் அந்த பக்கங்களை திருப்பப் போகிறோம். எங்கு ஒரு சிறிய அழைப்பு உலகையே மாற்றியதோ. சரி, மொபைல் போனின் இந்த சுவாரஸ்யமான பயணத்தை தொடங்குவோம். நமது கதை இன்றைய ஸ்மார்ட் போனில் இருந்து அல்ல, மாறாக 150 ஆண்டுகள் பின்னோக்கி தொடங்குகிறது. 1876ஆம் ஆண்டில் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் டெலிபோனை கண்டுபிடித்தார். இதற்கு மார்ச் 7, 1876 அன்று அமெரிக்காவில் காப்புரிமை பேட்டன்ட் கிடைத்தது மற்றும் மார்ச் 10, 1876 அன்று மாசசூசெட்ஸின் பாஸ்டனில் நடந்த முதல் வெற்றிகரமான டெலிபோன் அழைப்பின் போது பெல் தனது உதவியாளர் தாமஸ் வாட்சனிடம், மிஸ்டர் வாட்சன், கம் ஹியர், ஐ வாண்ட் டு see you என்று கூறினார். மனித குரல் மின்சார கம்பிகள் மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்குச் சென்றது இதுவே முதல் முறை. ஆரம்பத்தில் டெலிபோன் என்பது ஒரு ஆடம்பரமாக இருந்தது. அங்கு நீங்கள் ஆபரேட்டரை அழைத்து எண்ணை இணைக்க வேண்டியிருந்தது. மெதுவாக ரோட்டரி டயல் கொண்ட போன்களும் பின்னர் புஷ் பட்டன் போன்களும் வந்தன. டெலிபோன் முதல் முறையாக மனிதனின் குரலை பல மைல்களுக்கு அப்பால் கொண்டு சேர்த்தது. ஆனால் நாம் இன்னும் கம்பிகளாலேயே பிணைக்கப்பட்டிருந்தோம். டெலிபோனை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் மக்கள் போனில் ஹெலோ என்று சொல்வதை ஒருபோதும் விரும்பவில்லை என்பதை அறிந்தால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். அந்த நேரத்தில் கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தையான அஹாய் என்று கூறி மக்கள் உரையாடலை தொடங்க வேண்டுமென்று அவர் விரும்பினார். அப்படியானால் ஹெலோ எங்கிருந்து வந்தது என்ற கேள்வி எழுகிறது. இதற்கான பெருமை புகழ்பெற்ற கண்டுபிடிப்பாளர் தாமஸ் எடிசனையே சாரும். ஆரம்பகால டெலிபோன் லைன்களில் அதிக சத்தம் நாய்ஸ் இருந்தது. மேலும் ஹெலோ என்ற ஒலி எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருந்ததென்றால் அந்த சத்தத்திற்கு மத்தியிலும் அதை தெளிவாக அடையாளம் காண முடிந்தது. தாமஸ் எடிசன் 1877ஆம் ஆண்டில் பிட்ஸ்பர்க்கின் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட் அண்ட் பிரிண்டிங் டெலிகிராஃப் நிறுவனத்திற்கு எழுதிய கடிதத்தில் இதனை பரிந்துரைத்தார். ஜனவரி 28, 1878 அன்று அமெரிக்காவின் கனெக்டிகட்டின் நியூ ஹேவனில் ஜார்ஜ் காய் என்பவரால் உலகின் முதல் வணிக ரீதியான டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் தொடங்கப்பட்டதன் மூலம் ஹெல்லோ எவ்வளவு பிரபலமானது என்றால் அது அஹோயை பின்னுக்கு தள்ளியது. இணையத்தில் பரவிய ஒரு பழைய வதந்தி என்னவென்றால், ஹலோ என்பது கிரஹாம் பெல்லின் காதலியின் பெயர் என்பதாகும். ஆனால் உண்மையில் கிரஹாம் பெல்லின் காதலியின் பெயர் மேபல் கார்டினர் ஹப்பாட். அவர் பின்னர் கிரஹாம் பெல்லின் மனைவியானார். உலகம் டெலிபோனில் பேச கற்றுக்கொண்டிருந்தபோது திரைக்கு பின்னால் மற்றொரு புரட்சி உருவாகிக் கொண்டிருந்தது. 1969ஆம் ஆண்டில் அமெரிக்க பாதுகாப்புத் துறையின் நிறுவனமான ஆர்பாவால் ARPANET உருவாக்கப்பட்டது. இதுவே இணையத்தின் இன்டர்நெட் ஆரம்பகால வடிவமாகும். இதன் முக்கிய நோக்கம் கணினிகள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் அவை ஒன்றோடொன்று தரவை டேட்டா பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நெட்வொர்க்கை உருவாக்குவதாகும். அக்டோபர் 29, 1969 அன்று லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்திற்கும் UCLA ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கும் இடையே முதல் செய்தி அனுப்பப்பட்டது. பின்னர் 1989 இல் டிம் பெர்னர்ஸ்-லீ வேர்ல்ட் வைட் வெப் WWW கண்டுபிடித்தார். இது இணையத்தை சாதாரண மக்களுக்கும் எளிதாக்கியது. ஆரம்ப நாட்களில் இணையத்திற்கும் டெலிபோனுக்கும் இடையே ஒரு ஆழமான தொடர்பு இருந்தது. நாம் டயல் அப் இணைப்பை பயன்படுத்தினோம். அங்கு இணையத்தை இயக்குவதற்கு டெலிபோன் லைன் தேவைப்பட்டது. யாராவது போனில் பேசிக் கொண்டிருந்தால் இணையம் துண்டிக்கப்பட்டுவிடும். மொபைல் போன் வரலாற்றின் அடித்தளம் ஏப்ரல் 3, 1973 அன்று போடப்பட்டது. நியூயார்க்கின் பரபரப்பான ஒரு வீதியில் மோட்டோரோலா நிறுவனத்தின் பொறியாளர் மார்ட்டின் கூப்பர் உலகின் முதல் கைபேசி அழைப்பை மேற்கொண்டார். அவர் இந்த அழைப்பை தனது போட்டியாளரான பெல் லேப்ஸின் ஜோயல் ஏஞ்சலுக்கு செய்தார். தாங்கள் கையடக்க போன் தயாரிக்கும் பந்தயத்தில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்பதை தெரிவிப்பதற்காகவே அந்த அழைப்பை விடுத்தார். அந்த போனின் பெயர் மோட்டோரோலா டைனடாக் 8000X. இந்த போன் இன்றைய போன்களைப் போல இல்லாமல் முற்றிலும் வேறாக இருந்தது. இது கிட்டத்தட்ட 1.25 கிலோ எடை கொண்டதாகவும் 9 இன்ச் நீளமுடையதாகவும் இருந்தது. மேலும் இது தி பிரிக் அல்லது செங்கல் என்று அழைக்கப்பட்டது. கற்பனை செய்து பாருங்கள், அந்த நேரத்தில் இது சார்ஜாக 10 மணி நேரம் எடுத்தது. ஆனால் இதைக் கொண்டு உங்களால் 30 முதல் 35 நிமிடங்கள் மட்டுமே பேச முடிந்தது. இங்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், உலகின் முதல் வணிக ரீதியான முதலாவது தலைமுறை நெட்வொர்க்கை 1979ஆம் ஆண்டிலேயே NTT நிறுவனம் ஜப்பானில் தொடங்கிவிட்டது. ஆனால் கையில் பிடிக்கும்படியான மோட்டோரோலாவின் இந்த போன் 1983இல்தான் அமெரிக்காவில் வணிக ரீதியாக அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் இதன் விலை சுமார் $4000 இருந்தது. இது அந்த காலத்தில் பணக்காரர்களிடம் மட்டுமே இருந்தது. இது அனலாக் சிக்னல்கள் மூலம் குரல் அழைப்பு மட்டுமே செய்ய முடிந்த முதலாவது தலைமுறை காலமாகும். 90களின் துவக்கத்தில் உலகம் இரண்டாவது தலைமுறை தொழில்நுட்பத்தை நோக்கி அடியெடுத்து வைத்தது. இது கைபேசி வரலாற்றின் மிக முக்கியமான திருப்பமாகும். ஏனெனில் இப்போது சிக்னல்கள் அனலாக் முறையிலிருந்து டிஜிட்டல் முறைக்கு மாறின. இதே காலத்தில்தான் கைபேசியில் குறுஞ்செய்தி அதாவது SMS அனுப்பும் முறை அறிமுகமானது. டிசம்பர் 3, 1992 அன்று பொறியாளர் நீல் பாப்வொர்த் உலகின் முதல் வணிக ரீதியான குறுஞ்செய்தியை அனுப்பினார்.
அவர் வோடஃபோன் நெட்வொர்க் மூலம் கணினியிலிருந்து ஆர்பிட்டல் 901 கைபேசிக்கு மெரி கிறிஸ்மஸ் என்று எழுதி அனுப்பினார். அதை வோடஃபோன் இயக்குனர் ரிச்சர்ட் ஜெவிஷ் பெற்றுக்கொண்டார். இந்த வரலாற்று சிறப்புமிக்க செய்தி ஐக்கிய இராச்சியத்திலிருந்து UK அனுப்பப்பட்டது. இதே காலகட்டத்தில்தான் பின்லாந்தைச் சேர்ந்த நோக்கியா நிறுவனம் சந்தையில் நுழைந்து உலகம் முழுவதும் ஆதிக்கம் செலுத்தியது. நோக்கியா 1011 என்பது பெருமளவில் உற்பத்தி செய்யப்பட்ட முதல் GSM போன் ஆகும். இதன் பிறகு நோக்கியா 3310 மற்றும் 1100 போன்ற மாடல்கள் வந்தன. அவை அவற்றின் மட்காத உழைப்பிற்காகவும் நீண்ட பேட்டரி ஆயுளுக்காகவும் இன்றும் நினைவுகூரப்படுகின்றன. இந்த நேரத்தில்தான் போன்களில் சிறிய கேம்கள், ஸ்னேக் கேம் போன்றவை மற்றும் ரிங்டோன்களின் கலாச்சாரம் தொடங்கியது. போன் இப்போது பணக்காரர்களின் பொம்மையாக மட்டும் இல்லாமல் சாதாரண பொதுமக்களின் கைகளுக்கும் எட்டத் தொடங்கியது. மோட்டோரோலாவும் ஸ்டார் TAC என்ற மாடலை அறிமுகப்படுத்தியது. இது உலகின் முதல் பிளிஃபோன் ஆகும். இது போனை ஸ்டைலாகவும் நாகரிகமாகவும் மாற்றியது. 90களின் இறுதிக்குள் கைபேசிகளில் அடிப்படை இணைய உலாவல் மற்றும் கேமராக்கள் அறிமுகமாகியிருந்தன. உண்மையான மாற்றம் 2002இல் தொடங்கியது. அப்போது பிளாக்பெரி 5810 கம்பியில்லா மின்னஞ்சல் மற்றும் குரல் அழைப்பு வசதியை ஒன்றாக அறிமுகப்படுத்தி கார்ப்பரேட் உலகில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இப்போது அலுவலகம் நமது பாக்கெட்டுக்குள் இருந்தது. தொழில்நுட்ப உலகில் ஒரு பெரிய திருப்புமுனை 2005இல் கூகுள் நிறுவனம் ஆண்ட்ராய்டு நிறுவனத்தை வாங்கியபோது ஏற்பட்டது. கூகுளின் இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் கைபேசி இயங்குதளத்தின் முழு வரையறையையும் மாற்றப்போவதாக அமைந்தது. ஆனால் உண்மையான வெடிப்பு இன்னும் நிகழவிருந்தது. ஜனவரி 9, 2007 அன்று சான் பிரான்சிஸ்கோவின் ஒரு மேடையில் ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோனை உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். ஐபோன் இயற்பியல் பொத்தான்கள் கொண்ட விசைப்பலகை யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து முழு தொடுதிரை காலத்திற்கு அடித்தளம் அமைத்தது. இதற்கு சரியாக ஒரு வருடத்திற்குப் பிறகு 2008இல் கூகுள் தனது முதல் ஆண்ட்ராய்டு போனை சந்தையில் இறக்கியது. ஐபோன் ஒரு பிரீமியம் அனுபவமாக இருந்த நிலையில் ஆண்ட்ராய்டு இந்த தொழில்நுட்பத்தை அனைத்து பட்ஜெட் மக்களுக்கும் கொண்டு சேர்த்தது. இதே காலகட்டத்தில் 3வது தலைமுறை தொழில்நுட்பத்தின் வருகையால் போனில் காணொளி பார்ப்பதும் வேகமான இணையத்தை பயன்படுத்துவதும் சாத்தியமானது. மேலும் இங்கிருந்துதான் செயலிகளின் உலகம் தொடங்கியது. இது நாம் வேலை செய்யும் முறையையே மாற்றியது. 2010க்குப் பிறகு 4வது தலைமுறை LTE தொழில்நுட்பம் உலகின் வேகத்தையே மாற்றியது. ஒருபுறம் ஆப்பிள் நிறுவனம் தனது பிரீமியம் அடையாளத்தை உருவாக்கிக் கொண்டிருந்த வேளையில், மறுபுறம் தென் கொரிய நிறுவனமான சாம்சங் தனது கேலக்ஸி தொடரின் மூலம் உலகளாவிய ஸ்மார்ட்போன் சந்தையையே உலுக்கியது. சாம்சங் நிறுவனம்தான் ஃபேப்லெட் எனப்படும் பெரிய திரை கொண்ட போன்களின் போக்கை அறிமுகப்படுத்தியது. மேலும் இன்று தனது S- தொடரின் மூலம் உலகம் முழுவதும் தனக்கென ஒரு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது. இப்போது கைபேசி என்பது வெறும் பேசுவதற்கான கருவி மட்டுமல்ல, அது தியேட்டராகவும் வங்கியாகவும் அலுவலகமாகவும் மற்றும் கேமிங் சாதனமாகவும் மாறிவிட்டது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் மற்றும் யூடியூப் போன்ற தளங்கள் கைபேசியை சமூக வாழ்க்கையின் மையமாக மாற்றின. போனின் கேமராக்கள் எந்தளவுக்கு அதிநவீனமாக மாறின என்றால், அவை தொழில்முறை கேமராக்களின் இடத்தை எடுக்கத் தொடங்கின. பின்னர் 5வது தலைமுறை தொழில்நுட்பத்தின் காலம் வந்தது. இது தரவு வேகத்தை கிகாபிட்களுக்கு கொண்டு சென்றது. இன்று நம்மிடம் புத்தகத்தைப் போல மடிக்கக்கூடிய போன்கள் உள்ளன. செயற்கை நுண்ணறிவு AI இப்போது நமது போனின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ளது. இன்றைய ஸ்மார்ட்போன் பழங்கால சூப்பர் கம்ப்யூட்டரை விட அதிக சக்தி வாய்ந்தது. எனவே நண்பர்களே, மோட்டோரோலாவின் அந்த கனமான போனிலிருந்து இன்றைய இந்த மெலிதான மற்றும் புத்திசாலி ஸ்மார்ட்போன் வரையிலான பயணம் மனித கற்பனைக்கு எல்லைகள் இல்லை என்பதை நிரூபிக்கிறது. ஒருவேளை எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் எந்தளவுக்கு புத்திசாலியாக மாறக்கூடும் என்றால் நாம் கையில் போனை பிடிக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. இப்போது உங்களிடம் ஒரு கேள்வி: உங்களுக்கு எந்த மொபைல் நிறுவனத்தை மிகவும் பிடிக்கும் என்பதை கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் இதை லைக் செய்யவும் மற்றும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை நன்றி.